இந்த இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் என்ன கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, மில்லேனியம் வந்து அற்புதம், சூப்பர், நல்லா இருக்கும். அந்த காலத்துல வந்து பாவம் இருக்காது, எல்லாம் உண்மை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு கூட மேயும் இல்ல, எல்லாம் இருக்கு. 1000 வருஷ அரசாட்சி பத்தி சூப்பரா இருக்கு. ஆனா 1000 வருஷ அரசாட்சியும் அதுலயும் ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கல் ராஜ்யம் என்பது 1000 வருஷ அரசாட்சின்னு பாக்குறோம். அந்த காலத்துல ஒரு பிரமாணம் இருக்கு. அது நியாய பிரமாணம் கிடையாது, இப்ப இருக்கிற சுயாதீன பிரமாணம் கிடையாது, ஏற்கனவே இருந்த மனசாட்சி பிரமாணமும் கிடையாது. ஒரு வித்தியாசமான பிரமாணம் வரப்போகுது. என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 2ல அந்த காலத்துல அரசாட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு வசனம் சொல்லுது. இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இதுதான் 1000 வருஷ அரசாட்சி. அந்த மேல இருந்து கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட அரசாட்சி பத்தி சொல்லியிருக்கோம். இப்ப இயேசு கிறிஸ்து இரும்பு கோலால் அவர்களை ஆளுகை செய்வார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. புற ஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். அப்ப சங்கீதம் 2ல சொன்னது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல இருக்கு. 1000 வருஷ அரசாட்சி இரும்பு கோலால் அவர்களை ஆளுகை செய்வார், புயக்களத்தை நொறுக்குவது போல நொறுக்குவார். அப்போ 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்க போகுது. பாவம் ஏன் அவன் செய்யலன்னா, பாவம் செய்ய முடியாது, அதனால அவன் பாவம் செய்யல. ஏன்னா ரூல் எப்படி இருக்க போகுது, பயங்கர ஸ்ட்ரிக்ட், பாவம் செய்ய கூடாதபடிக்கு ரூல்.